அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். சீயோன் வாழ் மக்களே, இது மக்களினத்தார் மீட்பதற்காக ஆண்டவர் வருகிறார். உங்கள் இதயங்களின் மகிழ்வில் ஆண்டவர் தமது குரலை கேட்க செய்வார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். அன்னையாம் திருச்சபையின் வழியாக இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி, மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மையே நாம் தயாரிக்கக்கூடிய காலமாக அழைப்பு கொடுக்கின்றார்கள். எனவே நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். அந்த மனம் வருந்துகிற பொழுது மனம் திரும்பி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நம்மையே நாம் தயார் செய்வோம். மேலுமாய் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய திருப்பலியானது யுவராஜ் சுதன் நிக்கோலர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகும். மேலும் அவர்களுடைய குழந்தை சார்லோட்டி சுதன் இவருடைய முதல் ஆண்டு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தையை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்தன பாவங்களை மன்னித்து நம்மை நிலையை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடையை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையும் எங்களுடைய அவருடன் தோழமை கொள்ளவும் எங்களுக்கு என்றும் செய்வீராக. உம்மோடும் தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை திருவசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 9 11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மகளுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும்,
கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலைமேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகரிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவரது வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடியுள்ளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். இரண்டாம் வாசகம். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். பிரிவு 3 உட்பிரிவு 8 முதல் 14 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனைப் போல வரும். வானங்கள் பெரும் முழக்கத்துடன் மறைந்தொடி. பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். மண்ணுலகமும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். இவையாவும் அழிந்து போகும். அதனால் நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் விந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமாக்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. கடவுளின் மகனாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டகமுடி ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனும் கொண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாகவும் இன்றைய திருவழிபாட்டின் வழியாகவும் இந்த திருவருகை காலத்தின் 2வது வாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஆழமான சிந்தனையை கொடுத்து, அந்த சிந்தனைக்கு ஏற்றார்கள் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர அழைப்பு கொடுக்கின்றார். அது என்னவென்றால், எசையா இறைவாக்கினுடைய நூலில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை வாழ்வாக திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் குரல் ஒளியாக வாழ்ந்து காட்ட அழைப்பு கொடுக்கின்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மன்னக பயணம் எதற்காக, ஏன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், ஏன் கடவுள் மனிதனோடு மனிதனாக வாழ வேண்டும், ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடாத ஒரு கொடூரமான சிலுவை மரணத்தை அவர் தழுவ வேண்டும். மரணம் என்பது இயற்கை, அது எப்படி வரும், எதற்கு வரும், ஏன் வரும் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தன் பிறப்பின் முன்னதாகவே மரணத்தை நன்கு அறிந்து வைத்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறக்க வேண்டும், நம்மோடு 3 ஆண்டுகள் பணி செய்ய வேண்டும், அதன் பிறகு பாடுகளையும் மரணத்தையும் ஏற்று கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்பது தந்தைக்கும் மகனுக்கும் நன்று அறிந்த ஒரு விஷயமே. இப்படிப்பட்ட நிகழ்வினை ஏற்று ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிற்கு வர வேண்டும் என்று பல நேரங்களிலே நாம் சிந்தித்ததும் இல்லை, அதை நம்முடைய வாழ்விலே கடைபிடித்ததும் இல்லை.
எனவேதான் இந்த திருவருகை காலத்தின் 2வது வாரத்தில் இயேசுவினுடைய வருகை எதற்காக என்று சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆதியிலே பெற்றோர்கள் தவறு செய்த காரணத்தோடு இணைந்து அவர்கள் ஈன்றெடுத்த 2 பிள்ளைகளில் காயின் செய்த தவறுகளோடு இணைந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த இஸ்ரேல் குலமே சுயநலத்திற்காக, உலக இன்பங்களுக்காக, இந்த மண்ணுலகிலே வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காக அனைத்து மனித இனமும் செய்த ஒட்டுமொத்த தவறுக்காக, பாவத்திற்காக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலகிலே மனிதனாக பிறக்கின்றார். எனவேதான் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திலிருந்து கூக்குரல் கொடுக்கின்றார், அழைப்பு கொடுக்கின்றார். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அறிக்கையிட்டு அதற்காக மனம் வருந்தி திருமுழுக்கு பெறுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் அழைப்பு கொடுக்கிறார். அன்று அவர் பாலை நிலத்திலே இப்படிப்பட்ட அழைப்பை கொடுத்து விட்டு யோர்தான் நதிக்கரையிலே யாரெல்லாம் மனம் மாறினார்களோ, பாவத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, மனம் வருந்தினார்களோ அவர்கள் அனைவருக்கும் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்தார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்காக நீங்களும் நானும் இந்த மண்ணுலகிலே இதோ காத்து கிடக்கின்றோமே. அவருடைய முதல் வருகையை விழாவாக கொண்டாட நம்மையை நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோமே. வெறுமனே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடிவிட்டால் மட்டும் போதுமா? ஆலயத்தை தூய்மைப்படுத்துவது, ஆலயத்தை அலங்கரிப்பது, நம்முடைய இல்லத்தை தூய்மைப்படுத்துவது, இல்லத்தை அலங்கரிப்பது, இப்படி அனைத்தையும் செய்துவிட்டு விட்டால் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த முதல் வருகையினுடைய நிகழ்வினை நாம் கொண்டாடி மகிழ்ந்து விட முடியுமா? அல்லது இறைவன் தான் மகிழ்ந்து விடுவாரா? இறைவன் மகிழ வேண்டும் என்றால், இறைவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் குடிக்கொள்ள வேண்டும் என்றால் திருமுழுக்கு யோவான் கொடுத்திருக்கின்றது அழைப்பு. நாம் அனைவருமே நம்முடைய பாவத்திற்காக, குற்றங்களுக்காக மனம் வருந்த வேண்டும். முதலில் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி அந்த மன வருத்தத்தோடு நின்று விடாமல் அதற்காக மனமாற்றத்தை தேடி இயேசுவை நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருக்கக்கூடியதுதான் இந்த திருவருகை காலம். மனம் மாறவில்லை என்றால், பாவத்திற்காக மன வருத்தப்படவில்லை என்றால், நம்முடைய இந்த திருவருகை காலத்தினுடைய பயணம் எதிர்நோக்கு இல்லை என்றால், விசுவாசம் நிறைந்த எதிர்நோக்கு இல்லை என்றால், நாம் கொண்டாடக்கூடிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வெறும் அலங்காரமான விழாவாகத்தான் இருக்கும். ஆடம்பரம் பல நாட்கள் நின்று விடாது, அழிந்து விடும். ஆன்மீகம் நிலைத்து நிற்கும். ஆன்மீகத்தோடு இயேசுவை நாம் கொண்டாட வேண்டும் என்றால் நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி, நம்முடைய பாவங்களுக்காக இயேசுவிட மன்னிப்பை தேடி எதிர்நோக்கோடு அவரை நோக்கி பயணிப்போம். அப்பொழுது இந்த திருவருகை காலம் உங்களுக்கும் எனக்கும் பலனுள்ளதாக இருக்கும். அந்த பலனுக்காக இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் என்று கடவுளாக, ஒளியில் என்று ஒளியாக, நீயன் கடவுள் என்று நீயன் கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மைக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். போன்றியுஸ் பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம்
உயிர்த்தெழுந்தார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாற்றியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, அகத்தில் இறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தில் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான அந்த ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடைய இந்த உங்களுடைய இதமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மடநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினார் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் அவருடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தான். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்த துணியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் ஆண்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனவை இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உன் திருமணம் நமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கொடுத்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பா மற்றும் உலகிலும் ஒப்புந்தவராய் இருந்தாக்கிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தில் கேட்பதற்கு அமைதி மற்றும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெரு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். எருசலேமை எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். உன் கடவுளிடமிருந்து உனக்கு வரும் மகிழ்ச்சியை பார். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடனும் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.